எல்லோரும் சமம் என்று போற்றும் பெரியோரே, இதோ சார்ல்ஸ் டிக்கன்ஸ் எழுதிய நாவலிலே ஈட்டன்ஸ்வில் என்ற இடத்திற்கான தேர்தல் பிரச்சாரத்தின் போது கூட்டத்தோடு சேர்ந்து கோவிந்தா போடுகின்றான் கோமாளி பிக்விக்கு. அதே போலத்தான் கடந்த தேர்தல் பிரச்சாரத்தின் போது தன் மேடை பேச்சை கோமாளி பேச்சாக்கி விட்டார் பர்வீன் சுல்தானா. அதாவது கூலிக்கு மாரடித்தார். ஸ்டாலினுக்கு ஐஸ் வைப்பதற்காக விஜயை இழித்து பேசினார். எப்படி தெரியுமா? நீ நடி, நான் விசில் அடிக்கின்றேன் என்று. இதன் பொருள் என்ன தெரியுமா? நடிகருக்கு சினிமாவில் நடிக்கத்தான் தெரியுமே தவிர நாடு ஆளுவதற்கு தெரியாது என்பது. இது அறிவுகட்ட பேச்சல்லவா? வள்ளுவரை சொன்னார், பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்புவா செய்தொழில் வேற்றுமையான். நடிப்புக்கலை என்பது தொழில். கலைமகளை கூட நடிப்புக்கலையை மதித்து தான் கையிலே மணி வைத்திருக்கின்றாள். ஏன்? மணி அடித்தால் தான் திரையரங்கிலே திரை மேலே ஏறும், நாடகம் ஆரம்பிக்கும். டு ரிங் த கர்டன் அப்பு என்று ஆங்கிலத்தில் சொல்கின்றோம். சுல்தானா, நடிகர்கள் நாடாண்டு இருக்கின்றார்களே பல நாடுகளிலே, அது உனக்கு தெரியுமா? நம் நாட்டிலே என்டி ராமராவோ, எம்ஜிஆர், ஜெயலலிதா, அமெரிக்காவிலே ரீகன், உக்ரைன் நாட்டிலே ஜெலன்ஸ்கி, கௌதமாலாவிலே ஜிம்மி, பிலிப்பைன்ஸிலே ஜோசப், இப்படி எத்தனையோ. இதெல்லாம் தெரியாமல் விஜய்க்கு விசில் அடிப்பாயோ சுல்தானா? விசிலே பல வகை உண்டு தெரியுமா? பாராட்டும் விசில், ஆங்கிலத்திலே ஓவேஷன் விசில். வரவேற்கும் விசில், ஹீரோஸ் வெல்கம் விசில். அதாவது மேடை ஏறும்பொழுதே அந்த ஹீரோவுக்கு விசில் அடிப்பது. நடித்த நடிகர் அல்லது நடிகை மீது காதலை தெரிவிக்கும் விசில், உல்ஃப் விசில். நடிப்பு போர் அடித்தால் கீழே இறங்கச் சொல்லும் விசில், அதாவது பூயிங் விசில். இதில் எந்த வரகம் உன்னுடைய விசில் சுல்தானா? சொல் பார்ப்போம். பீடம் தெரியாமல் சாமி ஆடாதே, வாசமாக மாட்டிக்கொண்டு ஆந்தை பேந்தையாய் விழிக்காதே.